ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் விஜய் அண்ணா பேசுகிறத பார்த்தேன் கரூரில். விஜய் அண்ணா என்ன தான் ஆச்சு உங்களுக்கு? நீங்கள் இப்போ ஒரு முதலமைச்சர், ஏன் இப்படி பேச தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? சின்ன பிள்ளை மாதிரின்னு தெரியல. இன்னும் நீங்கள் பிரச்சார கூட்டத்தில் பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு கொஞ்ச நேரம் நீங்கள் பேசுகிறத கேட்டவே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. என்ன பேசுகிறீங்கன்னே எனக்கு புரியலை. நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, மக்கள் நீங்கள் நல்லது பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஓட்டு போடல, நல்லது பண்ணுவீங்கன்னு நினச்சி ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் அடுத்த ஆப்ஷன் யாருக்கும் இல்லை. ஒரு கட்சிக்கு குடும்ப கட்சியாக இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு தெரியலை, பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ அதிக பெரும்பான்மை கொடுக்காட்டினாலும் மற்ற கட்சிகளோட உங்களுக்கு அதிக இடங்கள் கொடுத்துருக்காங்க. இன்னி நீங்கள் பிரச்சார கூட்டத்தில் பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு மற்ற கட்சிகளை வெறும் ஊழல் செஞ்ச கட்சிக்கிட்ட இருந்து திருப்பி ஆளை வாங்கி அவங்கள கூட வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க போகிறீங்க? ஒரு கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா, ஒரு முதலமைச்சராக வந்திருக்கீங்கன்னா, அந்த ஊருக்கு என்ன நலத்திட்டம் செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறேன், இது செஞ்சுருக்கேன், இனிமேல் செய்ய போகிறேன் அப்படின்றத பற்றி பேசாமல் ஒரு இன்னும் சினிமாவில் பேசுகிற மாதிரியே பேசுகிறது பார்க்க நல்லாவே இல்லை விஜயண்ணா. நீங்கள் என்ன, உங்களுக்கு யார் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறா? யார் உங்களை இப்படி பேசக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட யாரும் சொல்கிறது இல்லையா? என்னன்னு தெரில. இப்படியே நீங்கள் தயவுசெய்து நீங்கள் பேசாமல் கூட இருங்க. அதை எனக்கு இதை நீங்கள் பேசுனது பார்த்ததுலேருந்து எனக்கு மனசே ஒரு மாதிரியாக இருக்குது. வட்ட இப்படி தான் பேசுகிறீங்க. நீங்கள் பேசாமல் இருக்கிறதே நல்லது. நீங்கள் இருக்கிற கொஞ்சம் பேரை நீங்கள் கெடுத்துருவீங்க பேசியேன்னு தோணுது. பேசுகிற அவங்களாம் பேச தெரியாமல் உதயநிதி வந்துடக்கூடாது, அவருக்கு ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் என்னென்னா இன்னியும் சின்ன பிள்ளை மாதிரி பாட்டு பாடிக்கிட்டும் இது பண்ணிக்கிட்டும் ஒரு முதலமைச்சருக்கான ஒரு அந்த மெச்சூரிட்டியான பேச்சு உங்கள்கிட்ட இல்லை. இன்னும் என்ன எப்போ தான் கற்றுக்குருவீங்கன்னு எனக்கு தெரில. இனி அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே நம்ம இருக்க முடியாது. குறை சொல்லி அவங்க ஆட்சியவே நம்ம இதிலேருந்து நீக்கிட்டு நீங்கள் வந்துட்டீங்க. இன்னும் நீங்கள் வேறு கட்சியில் இருக்கிற ஆள்களை, ஊழல் பண்ண ஆள்களை கூட சேர்த்துக்கிட்டு எப்படி ஒரு நல்லாட்சி கொடுக்க போகிறீங்க? உங்களை நம்பி ஓட்டு போட்ட உங்களுக்காண்டி ஒரு கடையில் வேலை பார்க்குறேன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 100 பேர்த்திட்டையாவது நான் பேசியிருப்பேன், விஜய் எனக்கு ஓட்டு போடுங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு. இப்போ ஏன்டா போட்டோன்ற நிலைமைக்கு யோசிக்க வைக்கிறீங்க விஜயண்ணா? நீங்கள் நல்லது செய்யுங்க. நீங்கள் பேசவே வேணாம். யார் சொன்னாலும் நீங்கள் பேசாதீங்க. உங்களுக்கு பேச தெரியலன்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. தயவுசெய்து நீங்கள் பேசாதீங்க. உங்களால் என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை உங்கள் அமைச்சர்களை கூட பேச சொல்லுங்கள். நீங்கள் தயவுசெய்து பேசாதீங்க, அதுதான் நல்லது. இல்லைன்னா அடுத்த எலெக்ஷன்லலாம் மக்கள் உங்களுக்கு நம்பி ஓட்டு போட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்கீங்க. நீங்கள் பேசுகிற எதுவுமே எனக்கு ஒப்பவே இல்லை. பாட்டு பாடுறதும் இது பண்ணுறதும் அவங்கள பற்றி அவங்க தான் எதிர்கட்சி, அதனால் அவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஆட்சியில் இருக்கிறவங்க பேசுகிறவங்க பேசிட்டு போட்டுன்னு விட்டுட்டு அடுத்த வேலை என்னென்னு பார்ப்பீங்களா? என்னென்ன செய்ய போகிறேன், இது வந்திருக்கேன், இன்னும் 1 மாதத்துக்கு மேலே ஆக போகுது. எவ்வளோ விஷயங்கள் செய்யலாம், எவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பு உங்கள் கையில் கிடச்சிருக்கு. அதை விட்டுவிட்டு